அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி ஒரு நாயக்க மன்னர்களுடைய நாணயம். ஒன்று தஞ்சாவூர் நாயக்கர், ஒன்று மதுரை நாயக்கர். ஒரு அற்புதமான நாணயங்கள், 100% ஒரிஜினலான நாணயம். தஞ்சை நாயக்கரை பார்ப்போம். ரகுநாத நாயக்கர். தஞ்சை நாயக்கர் ரகுநாத நாயக்கர். இதில் ஒரு நந்தி படுத்திருக்கும், காலை மடக்கி. அதுக்கு பின்னால் ஒரு சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கம் கோயில் கருவறையில் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும். இது நந்தி. இது நந்தியோட திமிழ். இது காலை மடக்கி வச்சுருக்கு. இது முகம். இது சிவலிங்கம். பின்னாடி ஒரு மன்னர் நிற்பது போல் கை கால் எல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக ஒரு மன்னருடைய உருவம் பொறிக்கப்பட்டது மாதிரி. இது தஞ்சாவூர் உலக பாரம்பரிய நகரங்களில் ஒன்று இந்த தஞ்சாவூர். யுனெஸ்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. யுனெஸ்கோ அது உலக பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க இந்த உலகத்திலேயே மிகவும் பழமையான ஒரு நகரமாக இருக்கணும். அந்த பழமையான காலங்களில் அந்த நகரத்தில் தண்ணீர் வசதி, நிலப்பரப்பு, நஞ்சை பூஞ்சை நிலங்கள், மக்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் சிறந்து ஓங்கி இருந்திருக்கணும். அப்படி ஒரு நகரத்தை உலகம் முழுவதும் உள்ள 198 நாடுகள்லையும் தேடினதில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு தஞ்சை பெருமை உங்களுக்கு தேவையடையாது. அப்படிப்பட்ட ஒரு நகரம். 1000வது ஆண்டு விழாவுக்கு நான் போயிருந்தேன். எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தாலும் கோவிலை சுற்றி உள்ள அகழிகளை இன்னும் பராமரிக்காமல் இருப்பது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்தது. இருந்தாலும் நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சி. மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு தலையாட்டி பொம்மையை வாங்கிட்டு சரஸ்வதி மகால்லவே ஒரு 1000 ரூபாய்க்கு நிறைய புத்தகங்களும் வாங்கிட்டு ஒரு மன நிறைவோடு வந்தேன். தஞ்சைனாலே ஒரு மனம் கவர்ந்த ஒரு ஊர். அது செல்வ செழிப்பாக வளர்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, காவிரி நதி, பொன்னி நதி. நாங்கள் வாழக்கூடியது தாமிரபரணி நதி. இந்த தாமிரத்தை தனியாக பயன்படுத்த முடியாது, பொன்னியை தங்கத்தை தனியாக பயன்படுத்த முடியாது. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு பொருளை, ஒரு நகையை, ஒரு அணிகலனை உருவாக்க முடியும். அது மாதிரி நெல்லையும் தஞ்சைக்கும் ஊரில் நிறைய தொடர்புகள் உண்டு. ராஜராஜ சோழன் மேலே எவ்வளோதான் பற்றும் பாசமும் இருந்தாலும் வருங்காலங்களில் அவ்வளவு பெரிய ஒரு தமிழ் மன்னனுடைய பாரம்பரியமான சொத்து சுகம், அரசாட்சி எல்லாமே மகாராஷ்டிரர்களின் கைவசம் சென்று விட்டது. சாயோஜி, சரபோஜி, இன்னும் நிறைய போஜிலாம் இருக்காங்க. அதில் போஜி வம்சம், சத்ரபதி சிவாஜியினுடைய வம்சம், அவங்க கையில் போயிடுச்சு. இப்போவும் அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த ராஜராஜ சோழனுடைய வம்சாவளிகளில் ஒருத்தர் சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோயில் பக்கத்தில் உள்ள பிச்சாவரம் என்னங்கிற ஒரு கிராமத்தில் இன்னும் வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுடைய மரபு பிரகாரம் அவளுக்கு உரிய மரியாதை அந்த நடராஜர் பெருமாள் கோயிலில் கொடுத்துட்ருக்காங்க. தஞ்சாவூர் தட்டு உலக புகழ் பெற்றது. ஒரு அருமையான ஒரு நம்ம தமிழகத்து தேசம், தமிழ் தேசம், தமிழகத்து தேசத்தில் ஒரு மறக்க முடியாத ஒரு கோவில் நகரம் தஞ்சாவூர். எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ள ஒரு ஊர், சந்தோஷமான ஒரு ஊர். அடிக்கடி தஞ்சாவூர் போயிட்டு வருவேன். கேமராலாம் அதுக்கு பத்தாது. அங்கே வலைத்தளத்தில் உள்ள அந்த வீடியோலாம் அந்த கலையை ரசிப்பதற்கு கட்டுப்படி ஆகாது. அவ்வளோ பெரிய ஒரு உள்ளம் கவர்ந்த, மனம் கவர்ந்த ஒரு கோவில். 1000 ஆண்டுகளை கடந்தது. அப்படி பழையாறை அப்படின்னு ஒரு ராஜராஜ சோழனுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு, அப்படி தாராசுரம் ராஜராஜ சோழன் 2 கட்டின கோயிலுக்கும் போயிட்டு, அப்படி கங்கை கொண்ட சோழேஸ்வரம்
ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய மகன், அவர் கட்டின அந்த கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு இன்னும் நிறையா பட்டீஸ்வரம்னு சொல்லி அந்த ஏரியாவில் உள்ள எல்லா கோயில்களையும் ஓரளவுக்கு பார்த்துட்டு வந்தோம். ஒரு சின்ன ஒரு மன திருப்தி. மீண்டும் செல்ல போகிறோம். தஞ்சை நாயக்குக்கும் மதுரை நாயக்குக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுளை வணங்குவதை விட அந்த கலைகளை ரசிப்பவன், கடவுளை உளமாற நினைப்பவன், கலைகளை கண்ணார ரசிப்பவன். அப்படிங்கிறதுல தஞ்சை ஒரு மிகப்பெரிய ஒரு ரசனைக்குரிய ஒரு ஊர். கல்லணையும் சேர்த்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் அந்த பழையாறை கோயிலில் உள்ள கோயிலை இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணும். டயத்துக்கு திறக்க மாட்டேங்காங்க, டயத்துக்கு அடைக்க மாட்டேங்காங்க. யார் யாரெல்லாமோ உள்ளே வராங்க, யார் யாரெல்லாமோ வெளியில் போகிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. நாங்கள்லாம் போய் வாசல் தான் துண்டை உரிச்சு படுத்துருந்தோம். நடை திறப்போதற்கு காத்து கொண்டிருந்தோம். நடை திறந்ததுக்கப்புறம் நாங்கள் மட்டும்தான் கோயில், வேறு ஆளே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் முன்பாக, அவருடைய சொந்த ஊரில் கட்டிட கோயிலுக்கே மக்கள் அவ்வளோதான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆன்மீகங்கள் செழித்தோங்கி வழங்கணும். இது ஒரு அற்புதமான ஒரு நாணயம். இதனுடைய ரேட்டு 800 ரூபா. நான் கொடுக்குறது 480 ரூபா. இதில் நந்தி, சிவலிங்கம், பின்னாடி மன்னர் படம் போட்டது. இது விஷ்ணு. இதில் அவருடைய படம் பின்னால் இருக்குது. அந்த பின்னால் இருக்கிற ஒரு பேர் விஷ்ணு. இது எல்லாமே ஆதாரபூர்வமாக உங்களுக்கு வலைத்தளத்தில் அப்லோடு பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் ஒரு ஆதாரமாக கையில் எடுத்துக்கிட்டு தான் நான் ஒரு பதிவு போடுதேன். இந்த இருக்கா, இது நந்தி, இது சிவன். இந்த மாதிரி தஞ்சாவூர் நாயக்க கிங்கிடம் 16வது செஞ்சுரி 1600 to 1634 உள்ள ஒரு நாணயம். இது ரகுநாத நாயக்கர் நாணயம். அதுக்கு அடுத்த ஒரு நாணயம் மதுரை நாயக்கர். அவர் வீரப்ப நாயக்கர். இந்த இடத்துல இது வீரப்ப நாயக்கர் நாணயம். இந்த மாதிரி இதில் எழுதியிருக்கும் வீரப்பா அப்படின்னு எழுதியிருக்கும். இது இந்த எழுதியிருக்கா. இது 1200 ரேட்டு. நான் போட்டிருக்கிறது ஒரு 480 ரூபா தான். இதில் இந்த பின்னாடி எழுதியிருக்குது. இதுக்கு பேர் தான் வீரப்பான்னு இந்த எழுதியிருக்கு. இந்த எழுதியிருக்கு பாருங்க. இந்தியன் ஹிந்து டைனாஸ்டிஸ் காப்பரு முத்து வீரப்ப நாயக் 1200 ரூபா என்னோட ரேட்டு. இந்த பக்கம் ஒரு நந்தி. இது நந்தி முகம். இது புடைப்பு சிற்பம். அந்த வயிறு அந்த பக்கம். இது கழுத்தில் விட்டுருக்கிற மணிகள், காலை மடக்கி போட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்க்கலாம். இதாக இருக்கு பாருங்க, நந்தி காலை மடக்கி போட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் வீர அப்படின்னு எழுதியிருக்கு. கிங்டம் ஆஃப் மதுரை, இந்தியன் ஹிந்து டைனாஸ்டி, ஸ்டாண்டர்ட் சர்க்குலேஷன் 1609 to 1623, 1 காசு. இந்த எல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 காசு. நந்தி புல்லு ஸ்ரீ வீரா 1609 to 1623. நந்தி புல். வாகனா ஆஃப் லார்ட் சிவா ஸ்ரீ வீரா ரிவர்ஸ். இது அப்வர்ட்ஸ், முன்பக்கம், இது பின்பக்கம். எல்லாமே ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு ஒரிஜினலான நாணயம். 2 நாணயம் மட்டும் உங்களை பார்வைக்கு வச்சுருக்கேன். மதுரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டில்லி, ஆக்ரா, பாடலிபுத்திரம் என்று சொல்லக்கூடிய பாட்னா, நாலந்தா யூனிவர்சிட்டி, இந்திரஜித் அப்படின்னு சொல்லக்கூடியதான் டில்லி, இந்திரபிரஸ்தம் அப்படின்னு. இது மாதிரி உலகத்தில் உள்ள ஒரு நாடுகளில் எல்லா நகராட்சிகளும் எல்லா பெரிய கிராமங்களும் மாடிஃபிகேஷன் பண்ணிய சிட்டிஸ். அந்த நகராட்சிகள் மாற்றம் செய்யப்பட்டது. டில்லியாக இருந்தாலும், பாம்பேயாக இருந்தாலும், கல்கட்டா இருந்தாலும், பீகாராக இருந்தாலும், உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நகரங்கள், நகராட்சிகள் எல்லாமே மாற்றி சீரமைக்கப்பட்ட நகராட்சிகள். உலகத்திலேயே மாற்றி சீரமைக்கப்படாத 1000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள, 2000 ஆண்டுகளுக்கு முன்புள்ள ஒரு தூங்கா நகரம் இந்த மதுரை. இந்த மதுரைக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு. பேரரசன் பாண்டிய நெடுஞ்செழியன் இன்னும் சில சாமியாக தெய்வமாக நின்று ஒரு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு பாண்டி முனீஸ்வரர் ஆலயம் உள்ள ஒரு ஊர். நம்ம தான் சொல்லுவோம் தெலுங்கர்களா, வந்தியர்களா, வடுகர்களான்னு சொல்லி. அவங்க இல்லைன்னா மதுரையில் இந்த சித்திரை திருவிழாவே கிடையாது.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கநாதர் கோயிலெலாம் கிடையாது. திருமல் நாயக்கர் மஹால்லாம் கிடையாது. அவங்க அவ்வளோ அழகர் கோயில் போங்க, பழமுதிர் சொல்லி அழகர் கோயில் போங்க, திருமல் நாயக்கனுடைய முழு உருவச் சிற்பங்கள் அங்கே இருக்குது. அனைத்தையும் போட்டோ எடுத்து வந்திருக்கேன். அவ்வளோ தூரம் நாயக்க மன்னர்கள் வந்து இறை பக்தியோட அந்த மதுரையை பாதுகாத்த மன்னர்களில் முக்கியமானவர்கள். நீங்கள் நாயக்கரை வெறுத்தோம், தெலுங்கர்களை வெறுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடக்கூடாது. இது தெலுங்கர் கட்டின கோயில், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இவங்க தெலுங்கர், இவங்க கன்னடர், இவங்க பீகாரிசி விற்கிற அந்த பானிபூரிலாம் நல்லா ருசியாக இருக்கா? அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுல நீங்கள். நான் தமிழன்ட்டு போக வேண்டியது தானே. அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் இனிமேல் தமிழ்நாடு இயங்காது, தெரிஞ்சுக்கோங்க. விவசாய வேலையும், கட்டிட வேலையும், ஹோட்டல் வேலையும், சர்வர் வேலைகளும், ஹாலோ பிளாக்ஸு, ஃபேவர் பிளாக்ஸு, கல்குவாரிகளை வேலைகளும் வடநாட்டுக்காரங்க இல்லைன்னா இனிமேல் தமிழ்நாடு இயங்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் தமிழன்னு சொல்லுதவே வடநாட்டுக்காரனை நீங்கள் வேலைக்கு வைக்கக்கூடாதுல்ல. அவன் வேலையில் அவனுடைய உழைப்பில் கிடைக்கிற காசு மட்டும் உங்களுக்கு செல்லுதா? மனிதர்களாக பார்த்தா உடனே வடநாட்டுக்காரங்களா? அப்படி பார்க்காதீங்க. யாராக இருந்தாலும் எல்லாரும் இந்நாட்டு மனிதர்கள். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்காமல் இனம், மொழி, கலாச்சாரம், கலை, பண்பாடு இப்படி பாகுபாடு பார்த்து நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா நீங்கள் மனுஷன் இல்லை. எல்லா மனுஷனும் ஒன்று தான். இறைவன் படைப்பது. எல்லா மனிதர்களும் ஒருவர்கள் தான். நீங்கள் பீகாரில் அப்போ யாரும் நம்ம நாட்டுக்காரங்களை கொண்டு போய் கவர்னரெலாம் வைக்கக்கூடாது. நான் தமிழன், நான் இன்னொரு மாநிலத்தில் கவர்னர் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். நான் தமிழன், நான் இந்தியாவுக்கு ஜனாதிபதியாக இருக்க மாட்டேன். நான் தமிழன், இந்தியாவில் உள்ள எந்த அரசு பொறுப்பையோ அல்லது அமைச்சர் பொறுப்பையோ நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல. இப்போ நாகாலாந்தில் போய் கவர்னர் இருக்கிய, மகாராஷ்டிராவில் கவர்னர் இருக்கிய, பாண்டிச்சேரியில் போய் கவர்னர் இருக்கிய, இந்தியாவுக்கே ஜனாதிபதி ஆகிறிய. அப்போ மட்டும் தமிழன் இல்லையா? மத்திய அமைச்சர்கள் நிறைய பேர் தமிழர்கள்லாம் பொறுப்பில் இருக்கீங்க. அகில இந்திய லெவலில் எல்லா பக்கம் ரயில்வேல பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இருக்கீங்க. ஐஏஎஸ் இருக்கீங்க, ஐபிஎஸ் இருக்கீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் முடித்தாலுமே நான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் வேலை பார்ப்பேன், வேறு மாநிலங்களுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியது என்ன? பெரிய அதிகாரிகள் வட மாநிலத்துக்காரங்க வந்து தமிழ்நாட்டில் பொறுப்பெடுத்துட்டா உடனே போய் ஐயான்னு சொல்லி கூழ கும்பிடு போட்டு முதுகை எந்த அளவுக்கு வளைக்கணுமோ அந்தளவுக்கு வளைக்கிறிய. அப்போம்லாம் உங்களுக்கு அந்த தமிழன் உணர்வு இல்லையோ? ஒரு பெரிய ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு பெரிய உள்துறை செயலர் அப்படி இப்படின்னு வராங்க வடநாட்டிலேருந்து. உடனே போய் ஐயா காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு கேட்குறீங்க. அப்போம்லாம் அது வெளி மாநிலத்துக்காரனா தெரியலன்னு உங்களுக்கு. மனிதர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், யாராக இருந்தாலும் வேறுபாடு பார்க்கக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் வேறுபாடு பார்க்கக்கூடாது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேலாவது நல்ல தமிழன், இனிமேலாவது யாரையும் வந்தேரி, வடுகன், தெலுங்கன், கன்னடன், பீகாரி இப்படின்னு பேசாது நிறுத்துங்க. பேசுவது ஒரு அணு அளவும் கூட நியாயப்படுத்த முடியாது. எவ்வளவு தமிழர்கள் கர்நாடகாவிலையும், ஆந்திராவிலையும், மகாராஷ்டிராவிலையும், கல்கத்தா, பாம்பே, உலகம் முழுக்கும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்க தெரியுமா? அவங்களெல்லாம் பாகுபாடு பார்த்தாங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது, தெரிஞ்சுக்கணும். அதனால் இனிமேல் நான் தமிழங்கிற பேச்சையை தூர விடுங்க. நான் மனுஷன் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சு சந்தோஷமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். இந்த நாணயம் வேண்டுமென்றால் வாங்கிக்கோங்க. நான் வந்து இது மாதிரியான நாணயங்கள் தான் நான் நிறைய கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மையான காயின் கலெக்ஷன். மற்றதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ஸில் தான் போய்கிட்டு இருக்குமே தவிர இது அந்த மாதிரி போகாது. இது எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேலே இதனோட ரேட்டு போடுறது. நான் தான் குறைஞ்ச விலைக்கு தரேன். 450 என் மனசில் 500 போடக்கூடாதுன்னு சொல்லி 20 ரூபா குறைச்சி போட்டேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. இது ஒரு வரலாற்று பொக்கிஷம். இது சம்மந்தமாக இது மாதிரியான நாணயங்கள் நீங்கள் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மனிதன் ஆயிடுவீங்க. பாகுபாடே பார்க்க மாட்டீங்க. இறைபக்தி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பழசை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் மனசில் தோன்றிடும். ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வதற்கு பழங்கால நாணயங்களை வந்து ஆதாரபூர்வமாக உண்மையான நாணயங்களை வந்து சேகரிங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.